அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் SP நாகராஜ். என்னுடைய போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் 3 ஒரே நம்பர் தான். சரிங்களா? 78 45 170 353 7845170353. சரிங்களா? 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்கள்ல ஒரு கிரகத்தினுடைய பேரை மட்டும் சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம தமிழர்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஒரு கிரகத்தை மட்டும் அடிக்கடி உச்சரிப்பாங்க. எப்பங்க? கோபம் வரும்போதெல்லாம் உச்சரிப்பாங்க இல்லைங்களா? நீங்க ஒரு வீட்டுல அம்மா, சரிங்களா, ஒரு அம்மா அவங்களோட பையனோ அல்லது பொண்ணோ குறும்பு பண்றாங்க, சேட்டை பண்றாங்க. சனியனே ஏன்டா இப்படி பண்ற, சனியனை ஏண்டி இப்படி பண்ற, உடனே முதல்ல வர்ற வார்த்தை சனியனே இல்லைங்களா? சமையல் ரூம்குள்ள, சமையல் கட்டுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை மறந்தா அப்படி எங்கேயாவது வச்சிடறாங்க, கை மறதையே வச்சிடறாங்க. அதை தேடுறாங்க, அவனை சீக்கிரம் கண்ணுக்கு தெரியல. அப்போ இந்த சனி பிடிச்சது எங்க வச்சனே தெரியல, கரும கண்ணுக்கே 10 எட்டு பட மாட்டேங்குது. எங்க இருக்குதுன்னு இது இல்லை. ஐயோ, ஒரே சனி பிடிச்ச வேலையா போச்சு இல்லைங்களா? ஆண்களும் அப்படித்தான். இப்ப காலையில எல்லாம் குளிச்சு முடிச்சு எல்லாம் துணி கிணி மாத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாங்க. சரிங்களா? வண்டி பஞ்சர். அட சனியும் பிடிச்சதே, அட வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. டக்குன்னு வர்ற வார்த்தை என்னங்க இல்லைங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி மேல கோபம் வருது, திட்டுறாங்கன்னு வைங்க. ஏண்டி சனியனே, ஏண்டி அறிவே இல்லையாடி உனக்கு இல்லைங்களா? இப்படி சனி கிரகத்தை சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா சனி அப்படின்னாலே ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அதனாலதான் கோபம் வரும்போது கெட்ட ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைன்னா சனியனே, சனி பிடிச்சதே அப்படிங்கிற ஒரு சொல்லு இல்லைங்களா? ஆனா அவர் கெட்டது மட்டுமா பண்ணுவாருங்க, நல்லதும் செய்வார், நல்லதும் செய்வார். எல்லா கிரகங்களுமே நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். 100% குருவாக சுபகிரகமான குரு பகவானும் கெட்டதை பண்ணுவார் ஆதிபத்திய ரீதியா. சரிங்களா? சனி பகவானும் நல்லதை செய்வார், நல்லதை செய்வார். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? முதல்ல ஒண்ணு என்னங்கன்னா, சனி பகவானை பொறுத்தளவு ஒரு கிரகத்தை பார்க்கிறாருன்னு வைங்க. இப்ப நம்ம சனி பகவான் சூரிய பகவானை பார்த்தா என்ன உயர்வான சிறப்புகள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரிங்களா? சனி பகவான் ஒரு கிரகத்தை பார்க்கிறாருன்னு வைங்க, எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய உயிர்காரத்து ரீதியா கெடுபடனை கொடுப்பார், உயிர்காரத்து ரீதியா கெடுபடனை கொடுப்பார். பொருட்காரத்து ரீதியா அருமையான பலன், சிறந்த பலன், உயர்ந்த பலனை கொடுத்துருவார். சரிங்களா? அது என்ன உயர்ந்த பலன்கிறது ரெண்டாவது பார்த்தல, முதல்ல அந்த கெடுபடனுங்கிறது பார்த்தல. சரிங்களா? நிறைவா சுபத்தை பார்ப்போம், முதல்ல அசுபத்தை பார்த்தலாம். சரிங்களா? இப்ப சனி பகவானுக்கு 3 பார்வை உண்டுங்க. அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3ஆம் படத்தை பார்ப்பார், அவர் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் படத்தை பார்ப்பார், அவர் இருக்கிற இடத்துல இருந்து 10ஆம் படத்தை பார்ப்பார். நீங்க சனி பகவான் இருக்கிற இடத்துல 1ன்னு எண்ணிக்கணும். சனி பகவான் இருக்கிற 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3ஆம் படம், அந்த பாவகத்தில் இருக்கிற கிரகத்தை பார்ப்பார், கிரகம் இருந்தா பார்ப்பார். 4, 5, 6 விட்டுருங்க. 7ஆம் இடம், சனியிலிருந்து 7ஆம் இடம், அங்க ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்தை பார்ப்பார். அடுத்தது 8, 9 விட்டுருங்க. 10ஆம் இடம், அங்க இருந்தா ஒரு கிரகம் இருந்தா பார்ப்பார். கிரகம் இல்லைனாலும் அந்த பாவங்களை பார்ப்பார். சரிங்களா? இப்ப சூரியனை பார்த்தா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லைங்களா? சூரியன் யாருங்க? தந்தைக்காரகன் இல்லைங்களா? சனி பகவானும் சூரிய பகவானும் விரோதிகள், ஜென்ம விரோதிகள்னு ஜோதிடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள், கடும் பகைத்தன்மை உள்ள கிரகங்கள்னு ஜோதிடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட பகை கிரகமான சூரியனை சனி பகவான் பார்க்கிறார். நம்ம என்ன பார்த்தங்க, உயிர்கார திருவிதியை கெடுபலனை கொடுப்பார் இல்லைங்களா? இந்த அமைப்புலீங்க சூரியனை சனி பார்க்கும்போது சூரியன் தந்தைக்காரகரா, யாருடைய ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல, சரிங்களா, ஆண் ஜாதகத்துல யாருடைய ஆண் ஜாதகத்துல சூரியனை சனி பார்க்கிறாரோ அந்த ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஒத்து போகாது, 2 பேருக்கு ஆகாது, அப்பாவுக்கும் அவனுக்கும் ஆகாது.
அப்பாவுக்கு வந்து மன கஷ்டம், உடல் கஷ்டம் இந்த மாதிரி சிரமங்களை கொடுக்கும். சரிங்களா? 2 பேரும் வந்து விலகி இருந்துக்கிறது நல்லது. தள்ளி தள்ளி இருந்துக்கிறது நல்லது. ஒண்ணா ஒரே வீட்ல இருந்தாங்கன்னு வைங்க. என்ன ஒண்ணா ஒரே வீட்ல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு முன்னேற்றம் இருந்தா இன்னொருத்தருக்கு முன்னேற்றம் இருக்காது. அப்பாவுக்கு முன்னேற்றம் இருந்தா மகனுக்கு முன்னேற்றம் இருக்காது. அல்லது மகனுக்கு முன்னேற்றம் இருந்தா அப்பாவுக்கு முன்னேற்றம் இருக்காது. அதனால தள்ளி இருக்கிறது நல்லது. இல்லைங்களா? சொந்தக்காரங்க வீட்ல, தாத்தா, பாட்டி வீட்ல இந்த மாதிரி இருந்துக்கிறது நல்ல அமைப்பு. சரிங்களா? 2 பேத்துக்கும் பிரச்சனை இல்ல. அப்புறம் சூரிய பகவான சனி பகவான் பார்க்கும்போது, காலப்போக்குல சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயிரணு குறைபாடு ஏற்படும். ஆண் ஜாதகங்கள்ல தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? உயிரணு குறைபாடு ஏற்படும். ஆண் குழந்தை யோகம் கூட குறைவா தான் இருக்கும். ஆண் குழந்தை யோகம் கூட குறைவா தான் இருக்கும். இப்போ ஆண் ஜாதகத்திலயும் இந்த சேர்க்கை, பெண் ஜாதகத்திலும் இந்த சேர்க்கை. 2 பேத்தையும் கட்டி வச்சுறாங்கன்னு வைங்க. கணவன், மனைவி 2 பேத்துலயும் 2 பேர் ஜாதகத்திலயும் சூரிய பகவான சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு வைங்க. குழந்தை பாக்கியமே கேள்விக்குறியாயிரும். ஏன் அப்படின்னு கேட்டா, சிலருக்கெல்லாம் ஆமா புத்திர குழந்தைக்கும் சூரியனுக்கும் என்ன? ஏன் உயிரணு குறைபாடு ஏற்படுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஏன்னா தாம்பத்தியம்னா சுக்கிரன், புத்திரனா குரு இல்லைங்களா? ஆனா குழந்தை வந்து குருதான் காரகர். எல்லா ஜாதகத்திலையும் 5ஆம் பாவகம் தான் புத்திர பாவகம், குழந்தைக்கான பாவகம். 5ஆம் அதிபதி தான் புத்திர ஸ்தானாதிபதி. ஆனால் குழந்தையினுடைய புத்திரத்தினுடைய அடிப்படை ஆன்மா சூரிய பகவான். குரு காரகரா இருக்கலாம், ஆனா சூரியன் தான் அதற்கு பேசிக், அடிப்படை ஆன்மா. எல்லா கிரகங்களுக்கும் சூரியன் தானுங்களே ஒளி தர்றாங்க இல்லைங்களா? அதனாலதான் சனி பகவான் வந்து சூரியனை பார்க்கும்போது உயிரினு குறைபாடு ஏற்படலாம், ஆண் குழந்தை யோகம் குறையலாம். கணவன் மனைவி 2 பேர்த்து ஜாதகத்திலே இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியமே கேள்விக்குறியாகலாம். அதனால 2 பேர் ஜாதகம் சேர்த்தும் போது இப்படி ஒரு அமைப்பு இல்லாத ஜாதகமா சேர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, உயர்வான சிறப்புகள் என்ன கிடைக்கும் சனி பகவான் சூரியனை பார்க்கும்போது? அரசு வேலை யோகம் கிடைக்கும். சூரியன்னா அரசு, அரசியல் இல்லைங்களா? அரசு வேலை யோகம் சிறப்பா கிடைக்கும். அரசியல் ஈடுபட்டாலும் சிறப்பு கிடைக்கும். சூரியன்னா அரசியல், அரசு வேலை, அரசியல். சனி பகவான் மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடியவர். அவர் பார்க்கும்போது அரசு வேலை மிகச்சிறப்பா கிடைக்கும். அரசியல் ஈடுபட்டாலும் நல்ல செல்வாக்கு கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும். சுயதொழில் வாய்ப்பும் கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு சுயதொழில் வாய்ப்பு, சொந்தமா தொழில் செய்யறது 2ம் கிடைக்கலாம். சொந்த தொழில். சரிங்களா? சூரிய பகவான் தான் முதலாளி ஆக்கிறவர், அவர் தான். எல்லா தொழில்களுக்கு காரணகர்த்தா சனி பகவான் இல்லைங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, தனியார் வேலைக்கு போனாலும், தனியார் துறைக்கு வேலைக்கு போனாலும் நிர்வாக பொறுப்புள்ள தொழிலை கொடுப்பார், வேலை கொடுப்பார். மற்றவங்களுக்கு மேலாளரா மேலாண்மை செய்யக்கூடிய அந்த ஒரு உயர்வான அந்தஸ்தை சனி பகவான் கொடுப்பார் சூரியனை பார்க்கும்போது. பிரைவேட்டுக்கு போனாலும் நிர்வாக பொறுப்பு. அவங்க ஜாதகம் எப்படி கட்டட வேலைக்கே போறாங்கன்னு வைங்களேன், மேஸ்திரியாத்தான் இருப்பாங்க, கட்டட வேலை செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி மற்றவங்களுக்கு மேலாண்மை செய்யக்கூடிய தனியார் வேலையா இருந்தால் அப்படிப்பட்ட அமைப்பு கொடுப்பார். அடுத்த பாத்தீங்கன்னா, பரம்பரை தொழில், தந்தை வழியா வரக்கூடிய தொழிலையும் செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார். அப்ப இதுல எதை கொடுப்பார்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் தான் தீர்மானிக்கும். இன்னும் மற்ற 7 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த கிரகங்களுடைய பார்வைகள், சேர்க்கைகள், லக்ன அமைப்பு, என்ன லக்னம், லக்னாதிபதி எங்க இருக்கிறார், இந்த அமைப்புகள் எல்லாம் வச்சு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் எந்த துறையில் இருப்பாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கும். சரிங்களா? இதுல இன்னொரு ஒரு 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 முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆண் ஜாதகத்தில் இருந்தா அப்பனுக்கு மகனுக்கு ஒத்துக்காது இல்லைங்களா? ஆனா பெண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, சூரியனை சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு பெண் ஜாதகத்தில் இருந்துன்னு வைங்க, அந்த பொண்ணு அப்பா மேல அதீத பாசம் உள்ளவராக இருப்பார், அதிகபட்சமா பாசம் வச்சிருப்பாங்க. இதுதான் ஜோதிடத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ஆச்சரியங்கள், அதிசயங்கள். அப்பா மேல பாசம் மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கும் கட்டின கணவன் புருஷனுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு வருதுன்னு வைங்க, இந்த புள்ள அப்பம் பக்கம் தான் நிற்கும். அப்படி ஒரு சிறப்பு இருக்குதுங்க. கணவனை காட்டில் கணவனா தந்தையா எனக்கு அப்பந்தான் அப்படிங்கிற மாதிரி
கணவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த பொண்ணு. அதோட மட்டும் இல்லைங்க, அப்பா மேல எப்படி பாசம் காட்டுறாளோ அந்த பொண்ணு, அதே மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் மேலயும் பாசம் காட்டுவார். மாமனார் மேலயும் பாசம் காட்டுவார் அப்படி அந்த பொண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் தந்தைக்காரகர். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் மாமனாரை குறிக்கிறவரும் அதே சூரிய பகவான் தான். சரிங்களா? இப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய அமைப்பு சூரிய பகவானை சனி பகவான் பார்க்கும்போது, அதுல அரசாங்க வேலை, அரசியல்ல சிறப்பு, அல்லது சுயதொழில் அமைப்பு, அல்லது தனியார் துறைக்கே போனாலும் நிர்வாக பொறுப்பு, அல்லது பரம்பரை தொழில், இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடியவர் சனி பகவான் சூரியனை பார்க்கிறப்போ எந்த அளவுக்கு சிறப்புகள் எந்த துறையில் இருப்பாருங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமை தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.